எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன். ஸோ வாங்க எப்படி கொண்டாடணும்னு பார்க்கலாம். காலையில் எனக்கு ரெடி ஆகிட்டு வரதுக்கே 1.5 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பூவெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். இதில் கையிலே அந்த சாமந்தி பூ கட்டி மாலையாக போட்டிருக்கோம். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வச்சு படைச்சிட்டு கரும்பு, ஃப்ரூட்ஸு எல்லாம் நல்லபடியாக படைச்சிட்டு இந்த வருஷமாக அது அமோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு சாப்பாடில் இறங்கியாச்சு. காலையிலே ஃபாஸ்டிங்கு, வயிறு கபகபான்னு பசிச்சுது. ஸோ ரைஸு, கொட்டை குழம்பு, பருப்பு வடை, அப்புறம் ஏகப்பட்ட ஐட்டம் ஸ்வீட்டு அது இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே நாங்கள் கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு. அந்த வழியெல்லாம் பாருங்கள், வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நான் செம்ம ஜாலியாக, என்னமோ எனக்கு அப்படியே ஒரு கேவுக்குள்ளே போகிற மாதிரி ஜாலியாக இருந்தது. இதுதான் என்னோடய கெட்டப் குலதெய்வம் கோயிலுக்கு. அங்கே நான் என்ன காமிச்சிட்ருக்கேன், அங்கே பாருங்களேன், ஃபுல்லாக எல்லாம் மஞ்சள் நட்டு வச்சுருக்காங்க. அப்படியே பசுமையாக அந்த பக்கம் ஃபுல்லாக தென்னை மரம், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக போச்சு. நாங்கள் குலதெய்வம் கோயில் என்ன பண்ணோம்னா, நாங்கள் அங்கே பொங்க வச்சுட்டு அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு படைச்சிட்டு தேங்காயில் விளக்கு போட்டுட்டு நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டு அங்கேயும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு.